வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் முச்சந்தி இலக்கியம் என்ற ஆய்வு நூலிலிருந்து 3வது கட்டுரையாக இருக்கக்கூடிய குஜிலி இலக்கியம் என்ற தலைப்பிலான கட்டுரையினுடைய சுருக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் முந்தைய 2 பாடங்களில் குஜிலி இலக்கியம் குறித்த சில அறிமுகங்களை கொடுத்துருக்குறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அன்றைய காலகட்டத்தில் இந்த குஜிலி இலக்கியம் ஒரே மாதிரியாக இருக்கலை. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. உதாரணமாக சமய நூல்கள், கதை புத்தகங்கள், அம்மானை புத்தகங்கள், விலாசங்கள், நாடகங்கள், இந்த மாதிரியாக ஒவ்வொரு பிரிவாக இருந்துச்சு. அதில் எத்தனை புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனையாகுமோ அதுக்கு தகுந்தாற் போல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குஜிலி இலக்கியத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் 6 பைசா விலையுள்ள புத்தகம், துளுக்கு புஸ்தகம், பெரிய எழுத்து புஸ்தகங்கள், இந்த மாதிரி அவங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் நிறைய நூல்கள் அடங்கி இருக்குது. உதாரணமாக இப்போ சமயம் அப்படின்னு பார்த்தா கம்பராமாயணம், திருவாசகம், தேவாரம், விநாயக புராணம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதற்கப்புறம் தமிழில் சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் சொல்லுவாங்க. அந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாமே அந்த தூது, உலா, பள்ளு, குறவஞ்சி, கலம்பகம், இந்த மாதிரியான சிற்றிலக்கியங்கள் எல்லாமே குஜிலி இலக்கியமாகத்தான் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லதங்கால் கதை, ஏணி ஏற்றம், பழையனூர் நீலி கதை, அள்ளி அரசாணி மாலை, நந்தனார் சரித்தன கீர்த்தனை, ராமநாடக கீர்த்தனை, ஆரவள்ளி சூரவள்ளி கதை, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே குஜிலி இலக்கியமாக வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ நூல்களும், உதாரணமாக அந்த மாடு இருக்கும் இல்லையா, மாட்டுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வாகட புத்தகங்கள் இருக்கும். அதுக்கு பேர் மாட்டு வாகடம்னு பேர். அதே மாதிரி பெண்கள் பருவமடைவாங்க இல்லையா, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பெண்கள் பருவமடையக்கூடிய அந்த காலத்தை வச்சு அவங்களுக்கு எப்படி அவங்க எதிர்காலம் அமையும். அப்போ சித்திரையில் ஒரு பெண் பூ படைஞ்சா அவங்க வரப்போகிற கணவருக்காகாது. அதே வைகாசியில் பூ படைஞ்சா அவங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க. அதுவும் ருது மாத பலன், ருது அப்படிங்கிறது அந்த பருவமடைகிறத தான் குறிப்பிட்றாங்க. ருது மாத பலன், ருது கால பலன், ருது வாரப்பலன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவை சகுனங்கள் பார்க்குறது, அப்புறம் காக்கை காதல், ஆந்தை காதல், அப்புறம் அந்த பள்ளி உடம்பு மேலே விழுந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி பள்ளி சொல்லும் இல்லையா, சைனன்னு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சகுனம் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக குஜிலி இலக்கிய நூல்கள் இருந்திருக்கிறது. அதே மாதிரி திருடு பிடிக்கக்கூடிய சாஸ்திரம், அதாவது வீட்டில் திருடு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அதில் என்ன பலன் ஏற்படும், அந்த வீட்டுக்கு ஆகாதா, எதனால் அந்த திருட்டு போச்சு, இது மாதிரியான விஷயங்களையும் அந்த குஜிலி இலக்கிய நூல்கள் வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க பேர்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூல்களை உருவாக்கியிருக்கிறாங்க. உதாரணமாக தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி இருக்குது. அங்கே சேர்மனாக இருந்தவர் பேர் அருணாச்சல நாடார்னு பேர். அவர் மறைந்ததுக்கப்புறம், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் எல்லாருமே தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க. அவருடைய பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நூல்கள் இருந்திருக்கு. ஏரல் நகர் ஸ்ரீமத் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் அம்மானை, அப்புறம் ஏரல் மாநகர் சேர்மன் ஸ்ரீ அருணாச்சல சுவாமிகள் மாலை, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 13 நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பெயராலேயே, அந்த சேர்மன் பெயராலேயே சேர்மதுரை, சேர்மக்கனி, சேர்மராஜ் அப்படின்னு தங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த பகுதி மக்கள் பெயரிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், அதுவும் யாருக்கு ஒப்பாரி பாடுறது, அம்மா இறந்துட்டா எப்படி பாடணும், அப்பா இறந்துட்டா மாமன், அத்தை, அப்புறம் பாட்டம், பாட்டி, சொந்தக்காரங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பாரி பாடல்கள் புத்தகங்கள் கிடச்சிருக்குது. அப்புறம் ஒப்பாரி பாடல்களை கூவி விற்பாங்களாம். அப்படி விற்கிறப்போ யாராவது அதை கண்டுக்காமல் போனாங்கன்னு வைங்களேன், அப்போ ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேட்பாங்க, உன் மாமியார் இருந்தால் எப்படி ஒப்பாரி வைப்ப, ஒப்பாரி வைக்க மாட்டையா, அப்போ அதுக்கு உனக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கணுமில்ல, அப்படியெல்லாம் சொல்லி வியாபார அந்த உக்தியை பயன்படுத்தி அவங்க புத்தகங்களை வாங்க வைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இதில் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஒரு பழிக்கிற மாதிரி புகழ்வது மாதிரி பழிக்கிறதுமா இருக்கக்கூடிய அந்த ஏசல், நம்ம தமிழில் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியான பாடல்கள் இருக்குது. அப்புறம் உடுக்கை அடிச்சுக்கிட்டே பாடுற பாட்டு, அப்புறம் ஒருத்தர் பாடுனா பின்னாடியே பாடுவாங்க இல்லையா, அதுக்கு சம்மந்தமான பாட்டு, இந்த மாதிரியான பாடல்களாக இருக்குது.
அதே மாதிரி திருமணத்தப்போ பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையை கொஞ்சம் நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான புத்தகங்களும் பார்த்திங்கன்னா குஜிலி இலக்கியமாக வெளியிடப்பட்டன அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது. அதற்கப்புறம் இந்த ரதி மன்மதன் கதைப்பாடலில் லாவணின்னு சொல்லுவாங்க. லாவணி அப்படின்னா இசைப்பாட்டுன்னு அர்த்தம். அதில் இந்த மன்மதனை சிவபெருமான் வந்து எரிப்பார். அது சம்மந்தமான புத்தகங்களும் வருது. அது எரிந்த கட்சி, எரியாத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற வடிவமாகவும் இந்த குஜிலி இலக்கியம் இருந்திருக்கிறது. அது வந்து காமன் பாடல் அப்படிங்கிற பெயரால் ஒரு நாடகம் மாதிரி விளம்பரப்படுத்தப்பட்டு அது நாடகமாகவும் நடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த பாட்டு புத்தகங்களாகவும் வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரதி மன்மதன் கதைப்பாடலில் ஒரு பாடலையும் இந்த நூலில் இதனுடைய ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தெருவோரங்களில் பாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பாடல்களையும் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சுவைமிக்க வகையில் அவங்க குஜிலி இலக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 காதலனும் காதலியும் வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்க நடந்து வரும்போது அது எந்தெந்த இடத்தையெல்லாம் கடந்து வர்றாங்க அப்படின்னு காட்டிட்டு வர்ற மாதிரியான அந்த மாதிரியான பாடல் வகைகளையும் நாம் குஜிலி இலக்கியத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி காவடி சிந்து அப்படிங்கிற ஒன்று அண்ணாமலை ரெட்டியார் எழுதினது 1860 1891 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 24 காவடி சிந்து பாடல்கள் பாடியிருக்கிறார். அது அத்தனையுமே ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இது எல்லாமே குஜிலி இலக்கியமாகத்தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண் பிள்ளை வீண் பிள்ளை சிந்து, தடிக்கழுத பாட்டு, அதுக்கப்புறம் காப்பிக்கும் பழையதுக்கும் சண்டை, தனலட்சுமிக்கும் தைரியலட்சுமிக்கும் தர்க்கம் சண்டை, அதே மாதிரி குள்ளத்தாரா சிந்து, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் ஏற்றம் இறைப்பாங்க இல்லையா, இன்றைக்கெல்லாம் நம்ம மோட்டார் வச்சு தண்ணி இறைக்கிறோம், வயலுக்கு நீர் பாய்ச்சிரும். அப்போ அந்த ஏற்றம் இறைக்கிறது இந்த மாடை வச்சு மாடு இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அப்போ அதுக்கும் தனியாக வந்து பாட்டு வச்சுருக்காங்க, அந்த செய்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாராவது இந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா அது சம்மந்தமாக விபத்து சிந்து, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாலத்தில் ரயில் முட்டிருச்சான், அதை வச்சும் கூட ஒரு சிந்து ஒரு குஜிலி இலக்கியம் வந்திருக்கு. சிவரக்கோட்டை பாலத்தில் ரயில் முட்டிய சிந்து அப்படின்னு ஒன்று 1912 வெளிவந்திருக்குது. அதே மாதிரி ஏதாவது புயல் வரும் இல்லையா, புயல் வந்து வெள்ளச்சேதமெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்தில் புயல் கும்மி பாடியிருக்கிறாங்க. அப்புறம் ஆத்தி சூடி சிந்து, திருப்புகழ் சிந்து, முருகர் சிந்து, வினோத சிந்து, அப்புறம் கள்ளுக்கடையை பற்றி கள்ளுக்கடை சிந்து, இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. அதே மாதிரி இந்த சூதாடுறது, சீட்டு கட்டி ஏமாறுறது, அப்புறம் இந்த தவறான பெண்களை நாடுவது, இது மாதிரியான பாடல்களும் அந்த குஜிலி இலக்கியமாக நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்காரம்பாட்டு, ஓடக்காரம்பாட்டு, ஓடக்காரன்னா அந்த படகு ஓட்டுறவங்களை வச்சு, இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இருக்குது. அப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறாங்களோ அது எல்லாமே அவங்க பாடல் வடிவத்தில் கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்தில் பிளேக் நோய் வந்துருச்சான், அதை வச்சும் சிந்து பாடியிருக்காங்க. இன்றைக்கி இந்த கொரோனா இருந்திருந்து அப்படின்னா அந்த கொரோனா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தால் கொரோனா சிந்து கூட பாடியிருப்பாங்களோ என்னமோ, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த கற்பழிப்பு வழக்குகள் சம்மந்தமானது, கொலை வழக்கு சம்மந்தமானது, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு கொடூரமான ஆட்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, ரவுடி மாதிரி, அப்போ அவங்க சம்மந்தமான அந்த கொள்ளையர்கள் சம்மந்தமான பாடல்களும் வந்திருக்கு. ஜம்புலிங்க நாடார், அப்புறம் சந்தனத்தேவர், மலையூர் மம்புட்டியான், இந்த மாதிரியான பாடல்களும் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பாரதியார் கூட பாடாத ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் கூட பாடாத அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய பாடல்களும் இந்த குஜிலி இலக்கியமாக வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆர்பத் நாட்டினுடைய வீழ்ச்சி இது சம்மந்தமாகவும் இந்த குஜிலி இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. அதற்கப்புறம் விற்பனையாகாமல் இருக்கும் இல்லையா புத்தகங்கள், அதையெல்லாம் ஒன்று திரட்டி அதையும் ஒரு 5 புத்தகம் 10 புத்தகத்தை ஒட்டுக்காக சேர்த்தி அதை ஒரு மாதிரி பண்ணி அதை பைண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்புறம் காப்பிக்கும் பழையதுக்கும் சண்டை, அப்புறம் சீம துணிக்கும் கதர் துணிக்கும் சண்டை, அப்புறம் விளக்கெண்ணெய்க்கும் கிருஷ்ணாயில்னு சொல்கிறோம் இல்லையா மண்ணெண்ணெய்க்கும் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இதில் அதிகமாக பாடியிருக்கிறத அதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அது எந்த அளவில் தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த புத்தகம் எந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த பெரிய பெரிய எழுத்துக்கள்லையும் அந்த குஜிலி இலக்கியங்கள் வரும். அதில் பெரும்பாலும் பிழைகள் பார்த்திங்கன்னா அந்த ரா அந்த வேறுபாடு இருக்கும் இல்லையா, லகரங்கள் வேறுபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அந்த குஜிலி இலக்கியத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் இந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.